காக்கா காக்கா கனகவேல் காக்கா அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நேற்று வீடியோ போட்டதை பார்த்து நிறைய கேள்விகள் வந்தது. இதில் பாதிக்கு மேலே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. சில பேர் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா விரல்களுமே சேமாக இருக்கிறது இல்லைல்ல, அதை மாதிரி இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்டும் வரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, உண்மையாக அவர் வந்து நேரில் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நக்கலான கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே எப்படி இப்படி பாசிட்டிவாக சொல்கிறீங்க, உண்மையாக தானே இது, அப்போ ரஷ்யா அந்த போர்லாம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு டவுட்டுக்காக நான் அப்படியே பதில் சொல்கிறேன். எந்த திசை பார்த்து உட்காரணுன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. கிழக்கு திசை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதிலும் அளித்தாங்க. நீங்கள் வந்து விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வச்சுருந்திங்கன்னா விளக்கை நோக்கி நீங்கள் உட்காந்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நெய் விளக்கு தான் போடணுமா அப்படின்னா எண்ணெய் விளக்கு நெய் விளக்கு கட்டாயமாக போடுங்கள். போட முடியாத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை, மன தூய்மையோடு நீங்கள் கும்பிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னா காலையில் விட்டுட்டுருங்க. உங்களால் முடியல அப்படின்னா மதியானம் அபிஜித் நேரம் சொல்லிவிட்டு அந்த 11:45 to 12:15 உங்களால் சொல்ல முடிஞ்சால், நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் சொல்லுங்கள். இல்லை ஈவினிங் டைமில் 5:45 6:15 அந்த ஒரு டைம் இருக்கும், சூரிய அஸ்தமனம் நேரம், அந்த நேரத்துக்குள்ளே சொல்லுங்கள். இந்த வேலைகளில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அசோகா அஸ்ட்ரோ அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை உடனே சொல்லாதீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிருங்க. இது வந்து உண்மைதானா, அவர் நேரில் வராரா, சில பேருக்கு வந்து எனக்கெலாம் ஒன்றுமே தெரியவே இல்லையே, நானும் கும்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்காக இந்த பதில் என்னென்னா, நம்பிக்கையோடு கும்பிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது வந்து சேரணும், அந்த அருள் வந்து சேரணும்னா கண்டிப்பாக யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சித்தர் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, யூனிவர்ஸ்ட்டை நான் பேசணும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. யூனிவர்ஸ்ட்டை பேசணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 3:30 மணி இல்லை 4 மணி 5 மணி 5:30 நீங்கள் வந்து எழுந்துட்டிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போயிடுங்க. இல்லையா, ஓப்பன் ஸ்பேஸ்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க. விளக்குலாம் எதுவும் வேண்டாம். கண்ணை மூடி ஒரு 3 தடவை மூச்சை உள்ளிழுத்து உங்களை வந்து நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. காம் டவுன் ஆன பிறகு உங்கள் நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவீங்களோ அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நம்ம எல்லாமே சொல்லுவோமோ அதே மாதிரி சொல்லுங்கள். அந்த மாதிரி இந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டதாக எந்த விஷயம் வேணுமோ அதை வந்து நீங்கள் கேளுங்க. அது நடந்து முடிந்து விட்டதாகவும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பிரச்சனை, சண்டை, டைவர்ஸில் இருக்கேன், கடன் பிரச்சனை, இதெல்லாமே தீரும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல வேணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு எதிரி யாருமே கிடையாதுங்க, நம்ம மனசு மட்டும்தான். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு நாளைக்கு 1 கோடி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மனசு என்ன கேட்கும், 1 கோடி வருமா, எப்படி வரும், எங்கேருந்து வரும், யார் கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம மனசே நம்மளை கேட்டும். ஏன்னா நம்ம மனசு அப்படி பழக்கப்படுத்தியிருப்போம், அப்படிலாம் வராது, அப்படிலாம் நமக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு. முதல்ல அந்த ஆழ் மனசை நம்ம நம்ப வைக்கணுங்க. ஆழ் மனசை நம்ப வச்சுட்டுனா போதும், பெரிய பெரிய விஷயங்களும் ஈஸியாக கிடச்சிரும். இதை பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், விஜய் சேதுபதி அவர்கள்லேருந்து, ரஜினி அவர்கள்லேருந்து, தனுஷ் அவர்கள்லேருந்து, பெரிய பெரிய பாலிவுட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அதை ஒரு தனி வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு சித்தர் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அண்ட் இதில் கண்டிப்பாக நம்பிக்கை உங்களுக்கு பலன் கிடைக்கும். பட் உடனே கிடைக்குமா, உடனே இப்படி ஆசீர்வாதம் பண்ண உடனே நடக்கும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அது நடக்கும், பொறுமையாக நடக்கும். சில மாற்றங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ளூம் ஆகுங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. கடன் இருக்கவங்க, ரொம்ப பெரிய கடனில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி முருகருக்கு வேண்டிக்கிட்டு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. காம்பை கிள்ளிட்டு 6 வெற்றிலையும் தாமரை மாதிரி வச்சு தட்டில் வச்சு நடுவில் ஒரு விளக்கு வச்சு நெய் விளக்கு போட்டு ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை அதில் வைங்க. இது செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுங்கள். எந்த நேரங்களில் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை 6 to 7, அப்படி இல்லை அப்படின்னா மதியானம் 12 to 1, அப்படி இல்லைன்னா நைட்டு 8 to 9ங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 9 வாரம் இந்த விளக்குகளை போட்டுக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டதாகவும் ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க, நினச்சிக்கிட்டே வாங்க. ரொம்ப நினைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இருக்கிற பிரச்சனையில் எப்படா நினைக்கிறதுன்ற மாதிரி அந்த மனசை கொஞ்சம் அந்த நிமிஷமாவது உங்கள் பேச்சை கேட்க வைங்க. அது நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா போதும்.
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நிறைய சக்ஸஸ் வரதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இதை யாராலுமே தடுக்கவே முடியாது. அப்புறம் பயமாக இருக்குது, சித்தரை கும்பிடும்போது அவர் வராரு ஆனால் பயமாக இருக்குது அப்படின்றவங்க, எனக்குமே அந்த பயம் இருக்குது. உண்மையாலுமே நான் அதை ஃபீல் பண்ணும்போது நைட் அப்படின்ற நேரத்தில் எனக்கு பயமாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து நல்ல சக்தி அப்படி இருந்தால் கூட நமக்கு அந்த தூக்க நேரத்தில் ஒரு வித பயம்தான் வருது, நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி, பக்கத்தில் இருக்க மாதிரி, நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஆஸ்ட்ராலஜர் அசோகாவே வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹாலில் யாரும் நடமாடுற மாதிரி, அப்புறம் பேப்பர் திருப்புற மாதிரி, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைச்சதா அவர் சொன்னார். அவருக்குமே பயந்து தான் சொன்னார். ஸோ அந்த ஒரு திகில் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு அது ஓகே, எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னா நைட் நேரத்தில் கும்பிடாதீங்க. மீறி பயம் இருக்குது அப்படின்னா தூங்க போகிற நேரத்தில் நீங்கள் முருகனுடைய கந்தர் அலங்காரம், வேல்மாறல் இதெல்லாம் கேளுங்க. முடிஞ்சால் படிக்கவும் செய்யுங்க. இல்லைனா முருகருடைய ஃபோட்டோ, இல்லை உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தான ஒரு ஃபோட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதை உங்கள் தலைக்கிட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் முன்னாடி வீடியோக்கள்லாம் போட்டது எல்லாமே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. அண்ட் எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. என்னென்னா தேவையில்லாத கட்டுக்கதைகளை நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு அது செட் ஆகாது. என்ன நடந்ததோ அது கொஞ்சமாக தான் நானே சொல்லியிருக்கேன், இன்னும் பெருசாக சொல்லலை. நம்ம ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பொய் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது உண்மையாக இருந்தால் கூட, கண்ணுக்கு நேராக அது உண்மையாக தெரிஞ்சால் கூட, இல்லை கண்ணை கட்டிக்கிட்டு அது பொய் தான் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒன்றுமே விளக்க முடியாது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதுவும் வீடியோவாக நான் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வரேன். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கர்மா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கர்மா நமக்கு நல்லது செய்ய விடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு நல்லது நடக்காது. அந்த கர்மாலாம் கழிஞ்சாதாங்க நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும். இது உண்மையான ஒரு விஷயம். என்ன பண்ணலாம் கர்மா கழிய அப்படின்னா, ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை யாருக்காவது படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், யாருக்காவது பெண் வாங்கி கொடுங்க, ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். கொஞ்சமாக கர்மா கழியும். கர்மா குறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை கண்கூடாக பார்ப்பீங்க. அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தவங்களுக்கும் சீக்கிரம் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.